கண்டிப்பாக ஆதரவு இருக்குங்கண்ணா. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கனால எல்லாரும் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு இருக்குது. இன்றைக்கி பார்க்கலாம் என்ன ஆதரவு இருக்குன்னு மக்கள் காட்டுவாங்க. கண்டிப்பாக மாறுங்கண்ணா. சொல்கிறவங்களுக்கு தான் மாறாது என்னமோ. கண்டிப்பாக மாறுங்க நம்ம தளபதிக்கு. எல்லாமே பிடிச்சிருக்குதுங்கண்ணா. அவர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே இந்த டைம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தளபதிக்கு. மக்கள் எல்லாருமே ஆதரவு பண்ணுறாங்கண்ணா. 24-25 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் வயசானவங்க 40-50 வயசு வரைக்கும் எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. வெளி தோற்றத்துலேருந்து பார்த்தாலே நல்ல ஆதரவு இருக்குன்னு தான் தெரியுது எங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக வெற்றி பெறுவாருங்க. ரெஸ்பான்ஸ் இங்கெல்லாம் பெருசாக இல்லைண்ணா. திருப்பூர்லலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. டிஎம்கே தான் ஜெயிக்கும். 200 சீட்டுக்கு மேலே அடிப்பாங்க கண்டிப்பாக. அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவர் வந்துட்டு நடிக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. பொலிட்டிக்கலுக்கு வர்றதுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு, இது தைரியம் எல்லாமே வேணும். பிஜேபியை பற்றியோ இல்லை அவரோட சொந்த படத்தை வந்து முடக்கிட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து கிட்டத்தட்ட 300-400 கோடி போட்டு எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அவர் மேடையில் ஏதாவது ஒரு வார்த்தை என் படத்தை இப்படி விட்டுட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா அவருக்கு தைரியம் கிடையாது. டிஎம்கேவை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். வேறு யாரையும் எதிர்த்து பேசுகிறக்கோ, பிஜேபி எதிர்த்து பேசுகிறக்கோ, மற்ற கட்சிகளை பற்றி பேசுகிறக்கோ அவருக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவருக்கு மிஞ்சி போனால் அவர் ஒரு சீட்டு அவர் நிற்கிற இடத்துல ஜெயிக்கலாம். மற்றபடியெல்லாம் மிஞ்சி போய் ஒரு 7% 8% ஓட்டு வரலாமே ஒழிய மற்றபடியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் கேட்குறீங்களா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் ஆதரவு. வழக்கம் பெரும்பாலும் டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னு என்னோட கணிப்பு. இங்கே வந்து தினேஷ்குமார் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம் ஸ்டாலின் தான் வழக்கம் போல் அவர் தான். அவரோட இது ஃபாலோ ஆகிறதா நல்லது. ஏன்னா புதுசாக யாரையும் கொண்டு வந்து விட்டு திருப்பி 5 வருஷம் நம்ம பின்னாடி போக முடியாது. முன்னாடி தான் போகணும். ஃபார்வேர்டாக தான் போகணும். பின்னாடி போகக்கூடாது. விஜய் மாதிரி ஆளுகள்லாம் வந்தாங்கன்னா பின்னாடி தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபார்வேர்டாகி முன்னாடி போக மாட்டோம். அதனால் ஸ்டாலின் வர்றதா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆதரவு இருக்குண்ணா. திருப்பூர் மக்கள் அவ்வளோதான் விஜய் வரவேற்கிறாங்க. ஆமாங்க. அது இன்னொன்று எதுனா விஜய் மக்களுக்கு அந்த விஜய் வரும்போது பின்னாடி பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் போகக்கூடாது. அவரே வர வேணாங்கிறாங்க. பின்னாடி போய்ட்டு விழுந்துட்டு அவருக்கு பேர் கெட்ட பேராது. பைக்கில் பின்னாடி போகக்கூடாது. என்னோட கருத்து அதாங்க. விஜய்க்கு கண்டிப்பாக திருப்பூர் ஆதரவு இருக்குங்க. எதுனா திருப்பூரில் குப்பை பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைங்க. அதனால் இப்போ மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதனால தாங்க விஜய் அவர் சொன்னதை எல்லாமே செய்வாருங்க. கண்டிப்பாக சொல்லாமே செய்வாருங்க. அப்படி தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் அரசியல் இப்போ தானே புதுசாக வராங்க. வந்தப்பலாம் அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கணும் தானே. அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். என் கடையில் எல்லோரும் இருக்காங்க. 20 பேர் இருக்காங்க. 20 பேர் டிவிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாருங்க. விஜய்க்கு ஆதரவு இல்லைண்ணா. விஜய் இப்போ தான் வந்திருக்காருண்ணா. விஜய்க்கு இப்போ அவர் நடிகருக்கு தான் கரெக்ட்ண்ணா. டிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கும். திருப்பூரில் வந்து குணசாகர் வந்துருவாருங்க. விஜய்க்கு ஆதரவு கம்மி தாங்க. ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. டிஎம்கே ஜெயிக்கணும் கண்டிப்பாக 100க்கு 100. ஸ்டாலின் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஆதரவு இருக்குண்ணா. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம கடைக்கு வரவங்க எல்லாருமே டிவிகே மாலை கட்டுங்க, டிவிகே மாலை கட்டுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நிறையவே ஆதரவு இருக்குது. அவர் இந்த வாட்டி வருவார்னு ஒரு கணிப்பு இருக்குது. எதனால் வருவாங்கன்னா இதுவரையும் இப்போ இந்த ஒரு அக்கா சொன்ன மாதிரி தான் 2 லட்சம் கோடியில் இருந்தது இப்போ 9 லட்சம் கோடியில் இருக்குங்கிறாங்க. அந்த நாட்டு கடனும் சரி எல்லாத்தையும் கழிக்கிறக்காண்டி விஜய் வந்தால் கொஞ்சம் நாடு முன்னேறும். இந்த பாலியல் தொல்லை இதெல்லாம் குறையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குண்ணா. கண்டிப்பாக ரொம்ப கம்மி. ரொம்ப மோசமாக இருக்குது. திருப்பூர் வர்றது வேஸ்ட்டு. என்ன அவங்களுக்கு என்ன தெரியும்? நாட்டு மக்களை பற்றி என்ன தெரியும்? புதுசாக வந்தோடனே என்ன இப்போ பிள்ளை பிறந்தோடனே 5 மாதத்தில் வந்தோடனே நாட்டை காப்பாற்றிடுமா? அது வளர்ந்து ஆளுமையாகி கல்யாணம் முடித்து பேரம்பத்தி எடுத்து அது பிள்ளை விட்டு பேரம்பத்தி எடுத்து வந்தாதே மக்களை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலைமைக்கு என்னென்னமோ நடந்துக்கிருக்கு நாட்டில். ரோட்டில் நடந்தாலும் மோசடி நடக்குது. எங்கே போனாலும் மோசடி. வீட்டுக்குள்ள கூட கொள்ளையடிக்கிறாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு இந்த தகுதி தரம் வயசு பத்தாது. எடப்பாடி வரணும் தமிழ்நாடு முழுவதும். திருப்பூர் மட்டும் எடப்பாடி வரணும். தமிழ்நாடு 234 தொகுதி அவர் தனி மெசாட்டியோடு ஆட்சி அமைக்கணும். அதே மக்களுக்கு நல்லா இருக்குது. வசதி வாய்ப்பாக இருக்குது. ஏழை மக்கள் சமுதாய மக்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்குது. எந்த இதாக இருந்தாலும் திட்டங்கள் நல்லபடியாக செயல்படுவார். எந்த சோழியும் கிடையாதுன்றி அப்புறம் விஜய் எந்த சோழியும் கிடையாதுங்க. 100க்கு 90% கிடையாது.
ஆதரவு இருக்குங்க. அந்த ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். டிவிக்கு விஜய் தான் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றங்கள் நிறைய இருக்கும், அது நல்லது செய்வார் மக்களுக்கு. அனுபவம் இருக்குன்னு அனுச்ச மாற்றங்கள் வந்தால் நல்லது தானே. அனுபவம் தேவையில்ல அரசியலுக்கு. திருப்பூரில் முக்கால்வாசி அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறோம். டிவிக்கு வர்றதுக்கு முக்கால்வாசி வாய்ப்பு இருக்குது. ஆவார், கண்டிப்பாக ஆவார். 2026 விஜய் தான் முதல்வர். திருப்பூரில் கொஞ்சம் சிரமம் தாங்க. கண்டிப்பாக திருப்பூரில் பொறுத்தளவுலேருந்து பிஜேபி தான், என்றைக்குமே பிஜேபி தான், தமிழகம் ஃபுல்லாகவே பிஜேபி தான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மீசை முளைக்காததெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஓட்டு இல்லாதது தான் அதிகம் விஜய் பின்னாடி போய்கிட்டு இருக்குது. அதனால தான் கூட்டம் ஆதரவு அதிகமாக இருக்குது. ஓட்டுக்கள் இல்லாத மக்கள் அதிகமாக பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு சில விபரீதம் ஆகுது. இந்த காவல்துறையும் மதிக்கிறது கிடையாது இந்த மக்கள். ஏன்னா மீசை முளைக்காதது தான் மதிக்க மாட்டாங்க. மீசை முளைச்ச ஆள் கண்டிப்பாக வந்து நல்ல வழியில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் புரியாது. அடுத்த வருஷம் 2031 தான் இந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அதுக்கு இடையில புரியாது. கண்டிப்பாக பிஜேபி தான். விஜய்க்கு ஆதரவுன்னா அதான் ஓட்டே இல்லாததுன்னு சொல்லிட்டேனே. ஓட்டே இல்லாத மக்கள் தான் ஜாஸ்தி விஜய் பின்னாடி இருக்குது. ஆட்கள் கூட்ட எண்ணிக்கையில் பார்த்தோன்னாக்கா ஆட்கள் அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். ஆனால் ஓட்டு கிடையாது. 2031 தான் தெரியும் இதோட பின் விவரம். 2031 கண்டிப்பாக அப்போவும் பிஜேபி தான் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜய்க்கு பெரும்பாலான மக்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. பெரிய மாற்றம் இருக்கும். விஜய் கண்டிப்பாக ஓட்டை பிரிக்கிறார். ஜெயிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக ஓட்டை பிரிப்பார். விஜய்க்கு நிறைய வரவேற்பு இருக்குது, நிறைய வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்குது. வாழ்த்துக்கள் விஜய். இளைஞர் சமுதாயம் பூராமே அவங்க எல்லாருமே விஜய் வரணுங்கிறத விட விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நோக்கத்தில் எல்லாருமே விஜய் வரட்டும்னு எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்தாருன்னா மாற்றங்கள் வருதோ வரலையோ அது ரெண்டாவது. அது அந்த சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய பவர் என்ன, அதனுடைய வேலை என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ வெளியில் பேசுகிறது நல்லா பேசலாம், ஆனால் மாற்றங்கள் பெருசாலாம் வராது. திருப்பூரில் பெரும்பான்மையான மக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை. தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. இருக்கலாம். இங்கே தினேஷ் தான் வருவாப்புல. டெபாசிட் கூட வராது. இப்போ தானே வர்றாங்க. இப்போ தானே தெரியும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. சவுத்தில் தான். நார்த்தில் ஏடிஎம்கே தான் வரும். காவேக்கால ஏன் சார் காமெடி பண்ணுறீங்க? முதல்வரை யார் வருவாங்க? இருக்கிற சிஎம் தான் வருவார். கண்டிப்பாக முழு ஆதரவு கொடுக்குறாங்க. காரணமாக ஒரு மாற்றம் தான். ஆனால் முழு பக்கா டிஎம்கே நான். ஆனால் இருந்தாலும் அவருக்கு தான் முழு ஆதரவு. இருந்தாலும் ஒரு புது மாற்றம் வரணும்னு ஒரு ஆசை தான். விஜய் வந்தால் பெண்களுக்கு மதிப்பு அதிகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே அவர் படத்துக்கு. திருப்பூரில் 80% கண்டிப்பாக உண்டு. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஆளுங்கட்சியை விட அந்த ஓட்டை உடைக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஆனால் திருப்பூருக்கு ஆதரவு இருக்குமான்னு தான் தெரியல. காரணம் என்ன, ரசிகர்கள் மட்டுமே வச்சு அவரை இது பண்ணக்கூடாதுங்க. ஆட்சிக்குன்னு வந்தால் இவ்வளோ நாள் வருஷம் இத்தனை வருஷமாக ஆண்டா அவங்களுக்கே இன்னும் விட தெரியாமல் இருக்காங்க. இவர் ஆண்டு வேற தெரிஞ்சிருமா? நீ கேட்குறது அதுதான். ரசிகர் வேறு, சினிமான்றது வேறு, ரியல் வேறு. அது நடிப்பு, இது ரியல். எதாக இருந்தாலும் நல்ல விதமாக நல்லது நடக்கணும். அதுதான் முக்கியமாக. ரோட்டரி வியாபாரிகளை அதுவும் இந்த பூமார்க்கட்ட வீதிகளில் இருக்கிற ரோட்டரி வியாபாரிகளை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க. யார் வந்தாலும் ரோட்டரி வியாபாரிகளுக்கு கொஞ்சம் ஆதரவு தர சொல்லுங்கள். வர்றப்போ உங்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு இப்படிங்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஏய்ன்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதுவும் முக்கியமாக பூமார்க்கட்டு வீதியில் தான் எல்லாத்தையும் துரத்துறாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதை எல்லாரோட ஆசையும். அவரதும் இல்லை, யாரோடதும் இல்லை. யார் வந்தாலும் ஆட்சி நல்லா இருக்கணும். முக்கியமாக ஃப்ரீயான்றதை எதையுமே கொடுக்க வேணாம். ஃப்ரீன்றத வார்த்தையே யூஸ் பண்ணாமல் விலைவாசியை குறைக்க சொல்லுங்கள். விலைவாசியை குறைச்சாலே எல்லாமே கண்ட்ரோல் வரும்.
ஆனால் யாரை பாரு 6 சிலிண்டரு 10 சிலிண்டரு 15 சிலிண்டராங்க. எதுக்கு அதெல்லாம் தராங்க? அதை கொடுத்து போட்டு யார்கிட்ட நீங்கள் முதல்ல எடுக்கிறீங்க? எங்கள்கிட்ட தான் எடுக்கிறீங்க. சும்மா ஒன்றும் ஓசியாக யாரும் தரவில்லை. எங்களோட இதில் தான் உழைப்பில் தான் எல்லாமே வருது. அதுக்கே நீங்கள் ஓசின்னு தரீங்க. அதுக்கு எங்களுக்கே கொடுத்துருங்க. நீங்கள் ஃப்ரீயாக எல்லாமே விலைவாசியை குறைங்க. விலைவாசியை குறைச்சாலே போதுமே. அதுதான் எங்களுக்கு வேணும். விலைவாசியை குறைங்க. ஃப்ரீ யாரும் எந்த ஆட்சியிலையும் தர வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். ஃப்ரீன்ற வார்த்தையை எந்த ஆட்சியிலையும் எந்த முதலமைச்சரும் யூஸ் பண்ணாத வரைக்கும் நாடு நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் ஃப்ரீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத வரைக்கும், லஞ்சம் வாங்காத வரைக்கும் நல்லா இருக்குங்க. இதுதான் உண்மை. ஆதரவு இருக்குதுங்க. எல்லா போராட்டம் போகிற ஆதரவு இருக்குதுங்க. தெரியலைங்க, அவர் என்னமா ரசிகருக்கு அதிகமாக இருக்குது. ரசிகரை பொறுத்தளவு கொஞ்சம் வர்றாங்க. ஓட்டு அது இப்போ கணிச்சு சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஆதரவு நிறையா இருக்குது. போராட்டம் போகிறேன் அது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாதுங்க. அது விஜயர்னா ஒரு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவர் வர்றாங்க. மனசுல பையன் 2 பையன் விஜய் ரசிகர் தான். நான் அம்மா ரசிகர். அவ்வளோதாங்க. அதெல்லாம் ஆதரவுன்னு எப்படிங்க கணிக்க முடியும்? ஆனால் விஜய்க்கு ஆதரவு நிறையா இருக்காங்க. போராட்டம் போகிற அதிகமான ஆளுங்க தான் வராங்க. ஃபுல்லாக ஆதரவு இருக்குது. தப்பு இல்லைங்க. இருக்கலாம்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இப்போ காலையில் 7 மணிலேருந்தே அங்கே விஜய்க்காக வந்து கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. கோயில் குளத்தை விட அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு தடவை விஜய் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள். காரணம் என்ன, புதுசாக இருக்கிற வரவேற்பு, இளைஞருடைய ஓட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அநேகமாக விஜய் தான் 234 தொழிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐயா விஜய் வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார். எல்லாம் சொல்லலாம். எல்லோரும் இப்போ யாரும் விவசாயிகளுக்கு கூட தான் அனுமதி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக வருவார். திருப்பூரில் கண்டிப்பாக வருவதா ஜெயிப்பாருங்க. 50,000 ஓட்டில் ஜெயிப்பார் கண்டிப்பாக. இருக்குது, அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு மட்டும் உலகம். இது பொதுமக்களுக்கான பெரும்பாலான ஓட்டு வந்து விஜய்க்கு விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குங்க. ஆட்சி அமைப்பார். கண்டிப்பாக இளைஞர் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, கண்டிப்பாக விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு உண்டு. எல்லா பக்கமும் நான் விசாரித்தவரை கண்டிப்பாக விஜய்க்கு கண்டிப்பாக எல்லா பக்கம் ஆதரவு உண்டு. 2 கட்சிக்கும் பதிலாக ஒரு புதிய மாற்றம் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்களிடையே. அதனால் கண்டிப்பாக விஜயோட எதிர்பார்க்கு அரசியலில் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக பண்ணுவார். திருப்பூரில் வந்து கண்டிப்பாக ஒரு 50% ஆதரவு வந்து மக்களிடையே இருக்குங்க. கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக விஜய் தாங்க. ஆதரவு இருக்குங்க. அவரை பற்றி ஆட்சிக்கு வரனால ஆதரவு இருக்குங்க. ரசிகர் மக்கள் நிறையா இருக்காங்க. ஆதரவு 198% இருக்குங்க. போடுறாங்க. நம்ம டிஎம்கேங்க. டிஎம்கே கண்டிப்பாக வரணும். 182% டிஎம்கே வருங்க. 10% விஜய் வருவாருங்க. நம்ம எல்லோரும் எது வேணாலும் விஜய்க்குங்க. நமக்கு யார் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. ஆட்சி எது நல்லா இருந்தால் சந்தோஷங்க. ஆமாங்க. ஏழை மக்கள் நல்லா செய்யணும் பாருங்க. எல்லாருமே மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தா தான் மக்களுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. மக்கள் இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு வந்து டிஎம்கேல வந்து மு.க.ஸ்டாலின் வந்து எல்லாம் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உதவிகளாக செய்கிறாரு. எல்லாம் பார்க்குறாரு. எல்லாம் மாதம் ஆச்சுன்னா அவங்களுக்கு மாதமான வருமானத்துக்கு தகுந்த கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து செய்கிறாங்க. அதனால் 198% வந்து டிஎம்கே வரும்னு நம்பிக்கை இருக்குதுங்க. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு 182% இருக்குது. அவருக்கு இருக்குதுங்க. ரசிகர் மக்கள் நிறைய இருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக வருவாங்க.